பூமிகா, நீ காபி குடிச்சியாமா? இல்ல இனிமேதான். அத்தை, அப்புறம் டிஃபனுக்கு காலையில என்னத்த செய்யட்டும்? பூமிகா, மாவு கொஞ்சம் உள்ளதானே கிடக்கு. சரி, இன்னைக்கு தோசை சுட்டுருவானே, நாளைக்கு வேணா கொஞ்சம் இடியாப்பம் வச்சிருவோம். சரித்த, அப்ப நான் போய் என் வேலையை பாக்குறேன். பூமிகா, அம்மா எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ அவளை தூக்கி ஏண்டதா, நான் கொஞ்ச நேரம் வச்சிட்டு இருக்கேன், நீ வேணா வேலையை பாரு. ஆமாத்த, அவளை வச்சுட்டு வேலையே பார்க்க முடியாது, எதையாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பா. ஆமாமா, பச்சை பிள்ளைல வச்சுட்டு எப்படி வேலை பார்க்க முடியும்? அப்பா அப்பா, அம்மா முன்னாடி அழக்கூடாதுன்னு தான் நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன். ஆனா என்னால முடியலப்பா. நான் அழுதா அம்மா இன்னும் அழுவாங்க. நீங்க இல்லாத வீடு வீடு மாதிரியே இல்லப்பா. பூமாரி, புருஷன் விட்டுட்டு போயிட்டானே, நீ கவலைப்படாதம்மா. நாங்க இருக்கோமா, உன் கடைசி வரை உன் கூடவே இருப்போமா. இல்லப்பா, அந்த சிவா விட்டுட்டு போனதுக்குலாம் நான் அழுவலப்பா. இப்போ உங்களுக்கு நான் கஷ்டமாயிட்டேனேப்பா, அதான்ப்பா எனக்கு வருத்தமா இருக்கு. என்னம்மா பூமாரி, நீ என் பொண்ணுமா, உன்ன நான் பாரமா நினைப்பானாமா? உனக்கு ஒண்ணுனா எங்களால எப்படிமா தாங்க முடியும்? இல்லப்பா, நான் நம்ம வீட்லயே இருந்தா சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை தானப்பா ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுதான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு எப்படி பேசினா எனக்கு என்னமா? எனக்கெல்லாம் அதை பத்தியே கவலை கிடையாது. என் பொண்ணு இவ்வளவு நாள கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா, இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டுமா. பூமாரி, நீ கவலைப்படாதம்மா. கடைசி வரைக்கும் அப்பா உன் கூடவே இருப்பேன், சரியா? உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா, அப்பா பாத்துக்கிறேன், சரியாம்மா? சரிப்பா. பூமாரி, அவன் இப்படி விட்டுட்டு போயிட்டானே, நீ கவலைப்பட்டுட்டு வீட்டுல இருக்காதம்மா, சரியா? எப்படினாலும் ஒரு வேலைக்கு போமா, அப்பதாம்மா உன் மன அழுத்தமும் குறையும். இததான்ப்பா என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னம்மா பூமாரி, நீ கவலைப்படாத, அப்பா உனக்கு நல்ல வேலைய பார்த்து தரேன், என்னம்மா? சரிப்பா, நீங்க என் கூட இருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும்பா. அப்பா, கூட இருப்பேன்னு சொன்னீங்களேப்பா. இப்போ எனக்குன்னு யாருப்பா இருக்கா? பூமாரி, அது என்ன பூமாரி அழுதுட்டு இருக்க? அங்க ஆன்ட்டி கிட்ட அழாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு நீ என்னன்னா இந்த ரூம்ல வந்து அழுதுட்டு இருக்க? எப்படி மது அழாம இருக்க முடியும்? எங்க அப்பா என் மேல உயிரே வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்க இல்ல நினைக்கும் போது என்னால ஏத்துக்கவே முடியலடி. ஐயோ பூமாரி, உன் நிலைமை புரியுது பூமாரி. ஆனா நீயே இப்படி இருந்து அழுதுட்டு இருந்தா ஆன்ட்டிக்கு யாரு தைரியம் சொல்லுவாங்க சொல்லு? அவங்க உனக்கு மேல கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சரி மது, புரியுது எனக்கு. சாரி மது, இருக்கிற கவலையில நீ சாப்பிட்டியா இல்லன்னு கூட கேட்கல. மது சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேன் பூமாரி. சரி மது, என்ன சத்தமே இல்ல? ரியா எங்க போனா? அது அது வந்து பூமாரி,
பூ மார்க்கெட் இருந்தா உங்க அப்பா பூ மார்க்கெட் இருந்தே வாங்கிட்டு வந்திருப்பாரேமா அப்படின்னு சொல்லி கொடுங்க. வந்துட்டா என்னடி உன் பிரச்சனை? நான் இருக்கிறது தானே உங்க பிரச்சனை, அது எனக்கு தெரியாதா? வாயை மூடு, காலையிலே வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காத. தங்க குட்டி இருமா, பிள்ளைக்கு பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போமா. ஆமா ஆமா, உங்க பேத்தி 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காளே, கொடுங்க கொடுங்க. போடி இரு செல்ல குட்டி, பிள்ளைக்கு பால் எடுத்துட்டு வரேம்மா. என்னடி சாப்பாடு எப்படி இருந்துச்சு? திம்மர் பிடிச்சவே என்னையா கேவலமா இருக்கேன்னு சொல்றேன்? உன் அம்மா காரியை விட நான் நல்லா தான் இருக்கேன். சரி செல்லம், கேக்குறல மது. ரியா எங்க? உமாரி சிவா வீட்டுக்கு தான் போயிருக்கா. என்ன சொல்ற மது? சிவா வீட்டுக்கா? எதுக்கு? உமாரி சொன்ன கோவப்பட மாட்டியே, நேத்து கேரியர்ல சாப்பாடு கொடுத்து விட்டது ஹோட்டல்ல இருந்து இல்ல, பக்கத்துல இருந்து கலாண்டி வீட்ல இருந்தா கொடுத்து விட்டாங்க. என்ன மது சொல்ற? என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்லடி, நேத்து நீ இருந்த நிலைமையில கண்டிப்பா நான் இது சொன்னா நீ சாப்பிட்டுக்கவே மாட்டேன், அதாண்டி மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருடி. ஐயோ என்ன மது மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ரியா இப்போ கேரியர்லாம் கொடுக்கறதுக்கு தாண்டி சிவா வீட்டுக்கு போயிருக்கா. என்ன மது இதெல்லாம் அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்களே, அவங்க தான் கொடுத்தாங்கன்னா நீ ஏன் வாங்குன? என்ன பூமாரி பேசுற? சிவா உன் நிலைமை நினைச்சு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுறாரு. சரி நீயும் குழந்தையும் நல்லா சாப்பிடனால தான் இப்படி பண்ணாரு. ஒருத்தர் ஹெல்ப் பண்றப்போ நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? சிவா வேற யாருமா சொல்லு? உன் புருஷன் தானே? இல்ல மது, அது வந்து சும்மா இரு பூமாரி, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காத. கண்டிப்பா தெரிஞ்சிச்சுனா சாப்பிட கூட மாட்டாங்க, அவங்களே பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. சரி மது, நான் சொல்லல. அத்தை, குழந்தைங்க 2 பேரும் எழுந்துட்டாங்களா அத்தை? அச்சச்சோ, அம்மா ஏன் அழுதுட்டே இருக்கா? வாயை மூடு பூமிகா, கொஞ்சம் லேட் ஆனாலும் பிள்ளை நீ உயிரோட பாத்துக்க முடியாது. அத்தை, என்னத்த சொல்றீங்க? நீ என்னடி சொல்லிட்டு போனா கடைக்கு போகும்போது பிள்ளைல 2 தூங்கிட்டு தானே இருக்குன்னு சொன்னா. சரி நானும் பிள்ளைகள் தானே தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லேசா கண்ணை அசந்துட்டேன். நான் மட்டும் இல்லனா பிள்ளையோட நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அண்ணி டப்புக்குள்ள பிள்ளை கண்ணு தெரியாம அங்கவே தவந்து தவந்து போய் விழுந்து கிடந்திருக்கா. என்ன ஆச்சா? அந்த நேரம் அதே பாத்ரூமுக்கு போயிருக்கா, போனதுனால பிள்ளைய பார்த்தா, இல்லனா அந்த நேரம் பிள்ளை உயிரோட இருந்திருக்காது. விடு, இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இரு. பிள்ளை என்ன பண்ணுது என்ன ஏதுன்னு கொஞ்சம் லேசா அப்படி பார்த்துட்டு வா. எல்லாரும் மாதிரியுமா அந்த குழந்தை இருக்கு, இந்த பிள்ளைக்கு தான் கடவுள் கண் பார்வையை பறிச்சிட்டாரு. அம்மா தானே கூடவே இருந்து இந்த பிள்ளையை பார்த்துக்கிடணும். ஆமா அஜய், நல்ல வேலை அந்த கடவுளா பார்த்துதான் உன்னை அனுப்பியிருக்காருயா. சரியா, உங்க அம்மா வேலை செய்யும் போது நீ கொஞ்சம் பாப்பால அடிக்கடி பாத்துக்கையா.